ஹலோ கைஸ், இன்னைக்கு கல்டிவேஷன் மான்வாவோட எபிசோடு 8 தான் பார்க்க போகிறோம். ஸோ எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் என்ன இருக்கும், பிளாக் கேங்கோட லீடராக நம்ம ஹீரோ மாறி இருப்பான். அங்கே தான் இந்த எபிசோடே ஆரம்பிக்குது. அங்கே எல்லாருமே போனக்கப்புறம் மூ ஒண்டி அங்கேயே இருப்பான். ஆமாம், என்ன ஆச்சு, நீ வந்து போலியா? மூ வந்து அப்புறம் தான் ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறான். இப்போ பிளாக் கேங்கோட லீடராக நம்ம ஹீரோ தானே இருக்கான். இதுக்கு முன்னாடியே அந்த பர்சன் தான். இவங்களுக்குன்னு நிறையவே மெடிசினல் ஹர்ப்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனால் என்ன ஒன்று, பியூரிஃபிகேஷனுக்கான டெக்னாலஜி அது வந்து இவங்க கிட்ட இல்லை. ஸோ அதனாலேயே அடிக்கடி அந்த பர்சன் கிட்ட வர மாதிரி இருந்துச்சு. அதுக்காக தான் மூ வந்து இந்த பர்சனை மீட் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா அந்த ஆளோட கதையை தான் நம்ம லீ முடிச்சிட்டான்ல. லீ தான் இந்த இடத்தோட இன்சார்ஜா இருக்கான். அதனால லீ கிட்டே அவங்க கேக்குறாங்க, நீங்க அந்த ஹப்ஸை பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கு நம்ம ஹீரோ ஒத்துக்கிறான். ஆனா இங்க இருந்து எவ்வளவு அவர் ஆகும்னு கேட்க, கிட்டத்தட்ட இங்க இருந்து அங்க போறதுக்கே 3 அவர் ஆகும். அப்புறம் என்ன பிரச்சனை இல்லை, இப்பயே நம்ம போகலாம். அட இருங்க, அவுட் சைடர் யாருக்கும் அங்க அலௌடு இல்லை. சிம்பிளா சொன்னா நான் பர்மிஷனை கேட்குற மாதிரி இருக்கு. பர்மிஷனை கேட்டதான் உள்ளே போக முடியும். சரி, எல்லாமே ரெடியானக்கப்புறம் என்கிட்ட சொல்லு அப்படின்னு நான் வெளியில வரான். வெளியில வந்தோடனே பூனை பொண்ணுக்கும் அவ்வளோ சந்தோஷம். மாஸ்டர், உங்களுக்காக நான் எவ்வளோ நேரமா வெயிட் பண்ணேன்னு தெரியுமா? நல்ல வேலை நீங்க வந்துட்டீங்க. ஹே காங்கு, இந்த இடத்த இப்போதைக்கு பார்த்துக்கோ என்ன. ஏன்னா இங்க இருக்கிற ஆளுங்க கண்டிப்பா பிரச்சனை கிரியேட் பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்படி ஏதாச்சும் இவங்க பண்ணாங்கன்னா நீ தான் இந்த இடத்த பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் காங். அதுக்கு காங்கும் ஓகேன்னு சொல்றான். போற வழியில அங்க பூனை பொண்ணும் எனக்கு வந்து பசி எடுக்குது, மீன் வேணும் அப்படின்னு கேட்குறா. அதுக்கேற்ற மாதிரியே நம்ம ஹீரோவும் கொடுக்க அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம். தாத்தா வேங்கோ கங்கரட் சொல்றாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் நம்ம லீசனோட ஸ்ட்ரென்த்து லெவலு எல்லாமே பல மடங்கு ஏறி போயிடுச்சுன்னு. அட நன்றியெல்லாம் சொல்ல வேணாம், ஏன்னா உங்களோட உதவி இல்லைனா இப்போதைக்கு அந்த மாதிரி ஒரு சீக்கிரட்டான இடம் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது. இல்லை தம்பி, நீ அப்படியெல்லாம் சொல்ல வேணாம். உண்மையை சொன்னா நான் நன்றியை சொல்லி ஆகணும். ஏன்னா நீங்க எல்லாருமே டெத் அரினா அந்த இடத்துக்கு போனீங்க. முக்கியமா என்னோட 2 பேர பசங்களை நீ கொண்டு போன. அந்த இடத்துக்கு போயிட்டா அவ்வளோ சீக்கிரத்துல சேஃபா வெளியில வர முடியாது. ஆனா நல்ல வேலை, உங்க யாருக்குமே எதுவுமே ஆகல. இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம டியானு ஒரு சாவியை கொண்டு வந்து தரான். ஏன்னா நம்ம லீசன் இது வரைக்கும் ஏகப்பட்ட உதவி அங்க பண்ணியிருக்கான். சாவி முழுக்க நிறையவே ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இருக்கு. அதை பார்க்கும் போதே தெரியுது இந்த கூ ஃபேமிலி இருக்குல்ல, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த சாவியை தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க. அங்க இதனால அவங்க 2 பேருக்கும் அவன் தேங்க்ஸ் சொல்றான். அங்க தாத்தா வேங்கும் இப்பதான் ரொம்ப நிம்மதியா இருக்கு. பரவாயில்ல, இதனால சந்தோஷமா இருக்குன்னா உண்மையிலேயே நல்ல விஷயம் இது. தாத்தா வேங் வந்து நம்ம ஹீரோக்காக நிறைய விஷயங்களை பண்றாருல, அதனால லீசனும் கிட்ட வரும்போதே சொல்றான், தாத்தா வேங், நீங்க இது வரைக்கும் எனக்காக ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணீங்க. அதுக்காக நானும் உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்க போறேன். உங்க திடீர்னு ஒரு வித்தியாசமான டெக்னிக்கை தாத்தாவோட தலையில அவன் பயன்படுத்துறான். டியானு ரொம்ப பயந்து போயிடறான். அங்க ஜென்னுக்கு புரியல. ஆமா தாத்தா, என்னாச்சு? கையை வச்சோனே ஒரு பயங்கரமான பவர் சர்ஜ் ஆகி தாத்தா வேங் அப்படியே பறந்து போய் விடுறாரு. ஒரு சைடு டியானுக்கு அங்க புரியல எதனால மாஸ்டர் இப்படி பண்ணாருன்னு. கோவமா இருக்கும். அங்க ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு போறதுக்குள்ள தாத்தா வேங்கும் அப்படி எழுந்து நிக்கிறாரு. தாத்தா வேங்கால எதையுமே அங்க நம்ப முடியல. ஏன்னா இது வரைக்கும் வாழ்க்கையில திரும்பவும் எழுந்தே நிக்க மாட்டோம் அப்படின்னு தான் ஒரு யோசிச்சாரு. ஆனா திரும்பவும் என்னால எழுந்து நிக்க முடியுது. என்ன இது, நான் முன்ன இருந்ததை விட ரொம்ப பலசாலியா இப்போ ஃபீல் பண்றேன். என்னால நடக்க முடியுது, என்னால எல்லாத்தையுமே பண்ண முடியுது. அட தாத்தா! உங்க தாத்தா வேங் கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சிடறாரு. நான் இது வரைக்கும் என்ன திரும்ப யோசிச்சேன், என்னோட மொத்த வாழ்க்கையும் இப்படியே வீல் சேர்லயே போயிடுமா அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா அப்படி எதுவும் ஆகல. நான் திரும்பவும் நின்று இருக்கேன். என்னால பழையபடி இப்போ நிறைய விஷயங்களை பண்ண முடியும். லீசன், உன்னோட கைண்ட்னஸுக்கு ரொம்ப நன்றி. கூ ஃபேமிலியோட ஹெட்டா இந்த விஷயத்த கண்டிப்பா நான் மறக்க மாட்டேன். ஃபியூச்சர்ல இதுக்காக நான் கண்டிப்பா கைண்ட்னஸை ரீபே பண்றேன். தாத்தா வேங், நீங்க வெறுமா லாயலா இருங்க. உங்களால இதை விடவும் பல மடங்கு பவர்ஸை இதுக்கப்புறம் அடைய முடியும். சீன் அப்படியே ஆண்ட் மேயோட மேன்ஷனை நோக்கி வந்து அந்த இடத்துல ஆண்ட் மே ஜாலியா ஸ்விம்மிங் பூல்ல என்ஜாய் பண்ண இருக்காங்க. திடீர்னு ஒரு கால் வரும். ஆமா, என்ன விஷயம்? ஓ அப்படியா, அப்புறம் ஆண்ட் மே என்ன ஆச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா? ஒன்றும் இல்லை, இந்த பிளாக் வாட்டர் கேங் இருக்குல்ல, புதுசாக ஒன்றும் ஒருத்தன் நான் தான் லீடரு அப்படின்னு சொல்லி வந்திருக்கானா. அவனுக்கு இன்னமும் தெரியல என்னை பற்றி நான் எப்படிப்பட்டவனு. ஆண்ட்டுமே, அப்பனா என்ன சொல்றீங்க? அப்பனா நான் என்ன அதுக்கு டீல் பண்ணுறதுக்கு போகலாமா? வேணாம், ஏன்னா நானே போகலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன்.
அந்த பையனுக்கு நான் யாருன்னு காட்ட தேவையில்லையா? இதுக்கப்புறம் நம்ம கு ஃபேமிலி வழியா நம்ம ஹீரோக்குன்னு ஒரு கோர்ட்யார்டு இருக்கு. அந்த இடம் நம்ம லீ நெனச்ச அளவுக்கு இல்ல. இருந்தாலும் பரவால்ல ஓகேவா இருக்கு. அதனால அவன் ஒத்துக்கிறான். இந்த இடம் வந்து எனக்கு பிடிச்சிருக்குன்னு. ஓகே மாஸ்டர், அப்பனா நாங்க வந்து கிளம்புறோம். ஏன்னா நாங்க உங்கள டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. இப்படின்னு எல்லாருமே போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த வித்தியாசமான பாட்டு எடுக்கிறான். அந்த மீட்டியராய்டால ஆன அந்த ஸ்வாடையும் எடுக்கிறான். ஏன்னா லீ கரண்டா என்ன பண்ணலான்னு பாக்குறானா, இப்போ அந்த ஸ்வாடு பாதியா இருக்குல்ல, அது இன்னமும் பயங்கரமா பலமாக்கலாம் அப்படின்னு தான் யோசிக்கிறான். அதுக்காக அது கிட்ட கொடுக்க அதுவும் அங்க வேலைய ஆரம்பிக்குது. அங்க லீசான்னு யோசிக்கிறான், இதோட ப்ராசஸிங் அது வந்து ஸ்லோவா இருக்கு. ஆனா ஏதோ ஒண்ணு இது மூலமா இன்னமும் அது ஒரு நல்ல ஸ்வாடா மாறும். அங்க அதே மாதிரி கொஞ்ச நேரத்துல ஒரு பயங்கரமான ஸ்வாடு அங்க ரெடி ஆகுது. முன்ன அது பாதியா உடைஞ்சு போயிருக்கும். ஆனா இப்போ ஒரு முழு ஸ்வாடா அது இருக்கு. பரவாயில்ல, இது பெட்டரா இருக்கு. அங்க அதுவும் பிரெயின் பிரெயின் அப்படின்னு கத்தின்னு இருக்குமா. நம்ம ஹீரோ சொல்றான், கொஞ்சம் வெயிட் பண்றியா? ஏன்னா நீ உருவாக்குன இந்த ஸ்வாடை நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். மேல பந்து போயிட்டு லிங்கியூ ஸ்வாட் டெக்னிக் அப்படின்னு அந்த டெக்னிக் அங்க பயன்படுத்துறான். பெருமா அந்த டெக்னிக்கை வச்சு ஒரே ஒரு போடு ஒண்டி தான் போடுறான். முன்னாடி இருக்க மவுண்டனே அப்படியே சின்ன பின்னமாவுது. இதுலயே நம்மளுக்கு அங்க தெரியுது, போன வாட்டி இருந்ததை விட இப்ப பவர் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, நம்ம ஹீரோக்கு ஒரு மாறி ஆகுது. அங்க ஆளு அந்த ஸ்வாடு கூட அப்படியே தரையிலேயே விழுறான். அங்க என்னதான் ஆகுது அப்படின்னு நம்ம லீக் அங்க தெரியல. ஆனா இப்பதான் அந்த பூனை பொண்ணும் அங்க விளக்க ஆரம்பிக்கிறான். என்ன ஆச்சுன்னா நம்ம ஹீரோ கிட்ட அளவு கடந்த பவர் ப்ரீவியஸ் லைஃப்ல இருந்திருக்கு. ஆனா அதே விஷயத்த இங்க பண்ணா இந்த பாடியில இப்படிதான் ஆகும். சிம்பிளா சொன்னா அவுட்புட்டை சிங்கிளான வழியில நம்ம வெளிப்படுத்தினா அது இப்படிதான் அமையும். ஆனா இதுவே டூவல் கல்டிவேஷன் அதான் பண்ணா எல்லாமே பக்காவா இருக்கும். அங்க இப்பதான் நம்ம ஹீரோக்கும் அந்த விஷயம் வந்து புரியும். இதுக்கப்புறம் நம்ம காங்கும் மிஸ் மூ வந்து வந்திருக்காங்க அப்படின்னு அங்க சொல்றான். அங்க அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு புரியுது, இதுக்கு முன்னாடியே ஒரு மெடிசினல் ஹர்ப்ஸ் இருக்கு அப்படின்னு அவ சொல்லியிருப்பால, அதுக்காக தான் இங்க வந்திருக்கா. அந்த இடத்துக்கு தான் இப்போ இவங்க 2 பேரும் போக போறாங்க. அங்க போகும்போது அந்த வயசானவர் அங்க தடுக்கிறாரு. மிஷன் படி பார்த்தா இந்த இடத்துல ஒரே ஒரு பர்சனால ஒண்டி தான் போக முடியும். அங்க இதே விஷயத்த தான் மூவும் சொல்றான். என்ன மன்னிச்சிடுங்க மிஸ்டர் லீ, நான் என்ன யோசிச்சேன்னா இந்த இடத்துக்கு நீங்க ஒண்டி தான் வர போறீங்க அப்படின்னு நான் யோசிச்சேன். நான் சுத்தமா எதிர்பார்க்கல உங்களோட சர்வன்ட்டும் இங்க வருவாங்கன்னு. அதனால உங்க சர்வன்ட் இங்கேயே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒருத்தங்களுக்கு தான் பாஸ் இருக்கான். சரி, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இதை கேட்கிறவ ரொம்ப கடுப்பாவரா. ஆமா, நான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஏன் நீங்க இப்படி சொன்னீங்க? அந்த பொண்ணு சொன்ன மாதிரி நான் ஒன்னும் சர்வன்ட் இல்ல, நான் அவரோட பார்ட்னரு. என்னை மன்னிச்சிருங்க. ஏன்னா என்கிட்டயும் வேற வழி இல்ல. அப்பயே நீங்களும் வர போறீங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா 2 பேர் போறதுக்கான பர்மிஷனை கேட்டிருப்பேன். என்னை மன்னிச்சிருங்க. நான் மன்னிக்கிற மாதிரியில ஒரு வித்தியாசமான செடியை கொடுக்க பார்த்தவனே ஏன் தெரியல அந்த செடியை போச்சு பயங்கரமா விளையாட ஆரம்பிக்கிறா. இதுக்கப்புறம் அவங்க ஃபைனலி அந்த இடத்துக்கு வராங்க. அந்த இடம் முழுக்க ஏகப்பட்ட மெடிசனல் ஹப்ஸா இருக்கு. அதுலயும் 4 வகை இருக்கு. ஹெத்து, ஹெவனு, ஹிவாங்கு, இந்த மாதிரி வகையில ஹப்ஸ் வந்து இருக்கு. இதுல ஹெவன்லியா ஒண்ணு இருக்குல்ல, அது மூலமா பிளட், ஃபிளஷ், போனு இது எல்லாத்தையுமே ஜென்ரேட் பண்ண முடியும். அதுவே எத்த டைப் இதை பத்தி சொன்னா பெயின் இந்த மாதிரி விஷயங்களை நீக்க முடியும். மிஸ்டர் லீ, நீங்க வந்திருக்க இடத்துல ஏகப்பட்ட ஹெப்ஸ் வந்து இருக்கு. தாராளமா உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நீங்க கொண்டு போகலாம். ஆனா நம்ம ஹீரோட கண்ணு ஷிவாங் ஹிவாங் அப்படின்னு ஒரு ஹெப்ஸ் மேல தான் இருக்கும். இது ரொம்ப அரிய வகையான ஒரு செடி, அவ்வளவு சீக்கிரத்துல கிடைக்காது. ஈவன் போன வாழ்க்கையில நம்ம ஹீரோவோட மாஸ்டரும் இந்த விஷயத்த தான் தேட ட்ரை பண்ணாரு. அவ்வளவு சீக்கிரத்துல கிடைக்கவே இல்லை. அவரு இங்க இருந்தா என்ன யோசிப்பாரு அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். ஆனா பின்னாடி மூ என்னன்னா, முன்னாடி இதை விடவும் பெட்டரா இருந்தெல்லாம் இருக்கு, நம்ம அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றா. நான் நம்மளால கேட்காம இங்க சேனலிங் பண்ண ஆரம்பிக்க இங்க ஒரு மிகப்பெரிய எனர்ஜி ஃப்ளோ ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை லிக்விடா மாத்த ஆரம்பிக்கிறான். இதை பாக்குற மூ ரொம்ப ஷாக் ஆகுறா. ஏன்னா நம்ம ஹீரோவால வாட்டர் பவரை கூட பயன்படுத்த முடியுது. அங்க நல்லா சேனலிங் பண்ணிட்டு அப்படியே போகும்போதே சொல்றான், இந்த உலகத்துல நம்ம வந்து ஒரு விஷயத்தை அடையணும்னா சில பல விஷயத்தை இழக்கிற மாதிரி இருக்கும். இப்படி சொல்லிட்டு போனோன்னே அந்த எனர்ஜி பயங்கரமா பிளாஸ்ட் ஆகும். இந்த இடமே இதனால நாசமாகுது. அங்க மூக்கு என்ன பண்ணும் தெரியல. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு இடத்தை இவங்க கிரியேட் பண்ணிருக்காங்க. ஒரு சில நொடியில இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு தான் அவங்க யோசிக்கிறாங்க. திடீர்னு ஒரு வாய்ஸ் கேட்கும், ஆமா உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், நாங்க கஷ்டப்பட்டு இந்த மாதிரி மெயின்டைன் பண்ற இந்த ஃபீல்டை நான் கஷ்டப்பட்டு நாங்க உருவாக்கணும் இந்த ஃபீல்டை, ஆனா அநியாயமா இப்படி டிஸ்ட்ராய் பண்ணி நாசமாக்கிட்ட. அப்புறம் தான் இவங்க யாருன்னு தெரியுது. இவங்க மூ ஃபேமிலியோட டாட்டர் இன்லா. இவங்க பேரிலும் இவங்க பயங்கரமா மூவ கத்த ஆரம்பிக்கிறாங்க. நீ இங்க தான் இருந்திருக்க, அவன் எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ணியும் நீ
ஒண்ணுமே சொல்லாம இருந்திருக்க. அட அவரு வந்து நீங்க நினைக்கிற மாதிரி அப்படி ஒன்றும் பண்ணணும்னு சொல்லி பண்ணல. ஃபாதருக்கு ரொம்ப ஃபேவரெட். அதனால நீ தப்பிச்சிடலான்னு யோசிக்காத. அடிக்கலான்னு போறதுக்குள்ளேயே லீ அங்க தடுக்கிறான். அங்க லீய பார்த்தோன்னே அவர் ரொம்ப ஆச்சரியமாவரா. எப்போ இவன் வந்தான் எதுவுமே அங்க தெரியல. பின்னாடி போயிட்டு ட்ரீ ஸ்பிரிட்டோட பிளெஸிங் அவ பயன்படுத்துறா. அந்த அட்டாக்கு படலான்னு வருது. ஆனா நம்ம ஹீரோ கிட்ட வந்தோடனே ஒண்ணுமே இல்லாம இது என்ன ஆச்சு? உன்னால எவ்வளவுதான் பண்ண முடியுமோ? எனக்கு தெரிஞ்சு உன்னோட லைஃப நீ விரும்பலன்னு நினைக்கிறேன். நீ கண்டிப்பா இங்க சாக போற. அங்க உடனே ஒரு வித்தியாசமான பவரை அவ வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறா. லூ பின்னாடியே ஒரு ஸ்பிரிட் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அப்பியர் ஆகும். பார்த்த உடனே நம்ம ஹீரோ யோசிக்கிறான், என்ன இது? உன்னால சூப்பர் பவர்ஸை சமன் பண்ண முடியுமா என்ன? இன்னைக்கு என்னோட சிஸ்டர் இல்லா லூ அவங்க வழக்கத்தை விட ரொம்ப கோவமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் இந்த அளவுக்கு கோவமா நான் இது வரைக்கும் அவங்கள பார்த்ததே இல்ல. அங்க ஒரு பயங்கரமான அட்டாக்கை ஏவி விடுறாங்க. அந்த அட்டாக்கு படலான்னு வரும். அட மிஸ்டர் லீ ஓடி போங்க அப்படின்னு மூ கத்துறா. ஆனா நம்ம ஹீரோ அங்கேதான் நிக்கிறான். ஏன்னா இப்பதான் அவனோட பாடி பயங்கரமா அங்க லெவலப் ஆச்சு. அதனால எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அட்டாக்கும் பயங்கர வேகமா படும். ஆனா நம்ம ஹீரோ மேல இருக்க ஷீல்டுனால ஒண்ணுமே அவனுக்கு ஆகல. இத பாக்குற அவ ரொம்ப ஆச்சரியமாவரா. அவளுக்கு புரியல என்ன இது, என்ன ஆச்சு? உன்னால எவ்வளவுதான் பண்ண முடியுமா? அடே மூ ஃபேமிலியில சின்ன வயசுல இருந்தே நான் இது வரைக்கும் யாரு கேட்டியும் நான் அசிங்கப்படல. ஆனா நீ பண்ண வேலைக்கு நான் ஒன்னும் உன்னை விட மாட்டேன். இன்னைக்கு நீ செத்த. இப்படி இவ சொன்னோன்னே ஒரு பயங்கரமான எனர்ஜியும் அங்க சர்ஜ் ஆகுது. மூ பின்னாடி வார்ன் பண்றா. இப்பயே நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன், அது வந்து ஒரு ஆபத்தான மூ. இது என்னோட சிஸ்டர் இன்லாவோட ஒரு கில்லர் மூ. அதனால தயவு செஞ்சு எப்படியாச்சும் தப்பிக்கிறதுக்கு பாருங்க. இந்த அட்டாக் ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஆனா லீக்கு இப்பயும் இந்த அட்டாக்கை பத்தி அவங்க தெரிஞ்சிருக்கு. இப்போ அவ பயன்படுத்துற அந்த டெக்னிக் இது மூலமா கொஞ்ச நேரத்துக்கு அவளோட பவரை பூஸ்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை தான் அவ பயன்படுத்துறா. சைடு மூரமோ கவலைப்படுறா. எல்லாமே என்னாலதான். நான் தான் தேவையில்லாம மிஸ்டர் லீயை இங்க கொண்டு வந்தேன். தயவு செஞ்சு மிஸ்டர் லீயை விட்டுருங்களேன். நான் வந்து எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஏத்துக்கிறேன். இல்ல நீ என்ன பேசின இருக்க? ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே நாசமா போயிடுச்சு. இப்படி இருக்கும் போது எப்படி என்னால ஃப்ரீயா விட முடியும்? சோ இன்னைக்கு அவன் செத்தே ஆகணும் இப்படின்னு அந்த ஸ்பிரிட்டை வச்சு பயங்கரமா பின்னாடி அந்த அட்டாக் பண்றா. அந்த அட்டாக்கும் லீ மேல பட்டோனே ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட் ஏற்படுது. ஒரு சைடு ரொம்ப கஷ்டப்படுறா. மிஸ்டர் லீ என்ன மன்னிச்சிடுங்க. எல்லாமே என்னாலதான் எவ்வளவு பிரச்சனை. எல்லா தப்பும் என் மேலதான். ஆனா அப்புறம் தான் ஒரு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் ஏற்பட்டோம். லீக்கு அங்க எதுவுமே ஆகல. ஏன்னா அந்த பவர் நம்ம லீய தொட கூட இல்ல. லீயோட ஸ்ட்ரென்த் அந்த அளவுக்கு அதிகமா இருக்கு. அந்த பேரியரை உடைக்க கூட முடியல. நான் சொல்லி ஆகணும், உண்மையிலேயே நீ வந்து ரொம்ப வீக்கா இருக்க. ஆனா நீ பண்ண வேலைக்கும் நீ பேசின பேச்சுக்கும் என்னால உன்னை விட முடியாது. அட்டாக் வரத பார்த்தோன்னே அந்த ஸ்பிரிட்டை வச்சு அவ தப்பிக்கிறா. ஆனா அது வேலைக்கு ஆகல. அது ஒரு எலக்ட்ரிக் அட்டாக்னால பயங்கரமா உடம்புல பாயுது. எப்படி நான் வந்து அந்த இடத்துல தப்பிச்சனே, எப்படி என் மேல பாஞ்சுது இந்த அட்டாக்கு? அங்க லீயும் கிட்ட வரும் போதே சொல்றான், உண்மையை சொன்னா நான் இந்த இடத்துல டிஸ்ட்ராய் பண்ணதுக்காக நான் ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏத்துக்கிறேன். நான் இதுவே நீ வந்து என்னை கொல்லணும் அப்படின்னு பார்த்தனா கண்டிப்பா அதுக்கான பிரைஸை நீ பே பண்ணி ஆகணும். மூவும் தடுக்கிறா. வேணாம், நீங்க எதுவுமே அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா இந்த பொண்ணு இருக்கால லூ, இவ தான் என்னோட சிஸ்டர் இன்லா. அப்படி நீங்க ஏதாச்சும் பண்ணீங்கன்னா என்னோட பிரதர் இன்லா அவரு சும்மா இருக்க மாட்டாரு. கண்டிப்பா அவருனால நிறையவே பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால எதுவுமே நீங்க பண்ண வேணாம், நானே எல்லாத்தையும் ஏத்துக்கிறேன். இதே மாதிரி நீ கைண்டா இருந்தா கண்டிப்பா இந்த இடத்துல சர்வே ஆக முடியாது. நீ இந்த அளவுக்கு கைண்டா இருக்கனாலேயே எல்லாருமே போக போக உன்னை புலி பண்ணுவாங்க. நீ கேட்குற அப்படின்னு சொல்லி அவளோட லைஃப்பை நான் எடுக்கல. ஆனால் அதுக்கு பதிலாக இதுக்கு மேலே அவள் வாழ்க்கையில் எப்பயுமே நிற்க முடியாது. அதனால அந்த லேடி கடுப்பாயிட்டு பயங்கரமாக அங்கே கத்த ஆரம்பிக்கிறா. நீ வந்ததும் இல்லாமல் இந்த ஃபீல்டை டிஸ்ட்ராய் பண்ண, இப்போ என்னால் நடக்க முடியாத மாதிரி நீ ஆக்கிட்ட. கண்டிப்பாக நீ பண்ண ஒரு விஷயத்துக்கும் நான் விட மாட்டேன். நீ அப்படியே என்னை விட்டு போயிடலான்னு யோசிக்காத. கண்டிப்பாக நான் விட மாட்டேன். தேடி வந்து உன்னை துண்டு துண்டா ஆக்காம நான் விட மாட்டேன். ஈவன் உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் அதே நிலைமை தான். இதை கேட்குற லீயும் ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப கடுப்பாயிரான். கழுத்தை அப்படியே நெரிக்க ஆரம்பிக்கிறான். அவளோட நிலைமை ரொம்ப மோசமாகும். இங்க ஒரு சைடு மூவும் தடுக்கலான்னு பாக்குறான், ஆனா முடியல. அதே மாதிரி லூவோட கதையும் முடியுது. அங்க மூக்கும் என்ன பண்ணுன்னு ஐடியாவே இல்லை. நான் இப்போ இந்த இடமும் அழிஞ்சிச்சு. இப்போ என்னோட சிஸ்டர் இல்ல அவளும் இறந்துட்டா இப்படின்னு மூவும் ரொம்ப கஷ்டப்படுறான். ஆனா நம்ம ஹீரோ அங்க பவர் சேனலிங் பண்ணிட்டு இது வரைக்கும் அவன் டிஸ்ட்ராய் பண்ண அந்த இடம் இருக்கும்ல, நம்ம ஹீரோவோட பவரை லைட்டாக தான் அவன் போட ஆரம்பிக்கிறான். அழிஞ்சு போன அந்த இடமும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரீஸ்டோர் ஆகுது. அங்கே ரீஸ்டோர் ஆனோடனே ஆல்ரெடி இருக்கிற அந்த எனர்ஜி அது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி ஒரு கிறிஸ்டல் ஸ்டோனை கிரியேட் பண்ணுறான். இது ஒரு எஸ் ரேங்க் கிறிஸ்டல் ஸ்டோனு. இந்த மாதிரி ஸ்டோன் அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது, ரொம்ப ரேரு. நான் இதுக்கு முன்னாடி பண்ண விஷயத்துக்காக மன்னிப்பு கேட்குற விதமா இதை நான் உனக்கே தரேன்.
நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ அவனோட வீட்டுக்கு வந்துடுறான். வந்தவனே ஒரு மாதிரி வித்தியாசமா காப்பாத்துங்க அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குமா. இதனால பயங்கர வேகமா ஓடி போய் பாக்குறான். ஆனா ஜிசியும் ரெண்டும் அவங்க குளிச்சுன்னு இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் குளிக்கும் போது ஃபன் பண்ண இருப்பாங்களா. இதெல்லாம் கேட்டுட்டு அவங்க 2 பேரும் ஆபத்துல இருக்காங்க அப்படின்னு நினைச்சு நம்மால ஓடி வந்துட்டான். நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். இருந்தாலும் சொல்றான், என் நினைக்கிற மாதிரி இல்ல, நீங்க கத்துறத வச்சு பார்த்தா நீங்க ஆபத்துல இருக்கீங்க அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா உங்களுக்கு எதுவுமே ஆகல. சரி நீங்க வந்து கண்டினியூ பண்ணுங்க. ஆனா இப்பயும் அவனால அந்த விஷயத்த மறக்க முடியல. ஒரு மாதிரி பிளஷ் ஆயினே வருவானா. உடனே அந்த பூனை பொண்ணு கேக்குறா, ஆமா என்ன விஷயம் மாஸ்டர், ஏதாச்சும் பிரச்சனையா, நான் ஏதாச்சும் சால்வ் பண்ணுமா? இல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்ல. அட என்ன மாஸ்டர், உங்களோட கம்பெனி என்ன நான் இருக்கேன் அப்போனா நான் வந்து எந்த விஷயமா இருந்தாலும் என்னால சால்வ் பண்ண முடியும் மாஸ்டர். நம்ம ஹீரோவால சரியா அங்க கல்டிவேஷனை இப்ப பண்ண முடியல. அதனால அவ வந்து ஒரு பில்லை பத்தி அங்க சொல்றான். அங்க இது வரைக்கும் நம்ம ஹீரோ பில்லை பத்திலாம் அங்க கேள்விப்பட்டதில்ல. பில்லை எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேக்குறான். அதை பத்தி விளக்கும் போது அப்படியே மேலே ஏறி உக்காந்துக்கிறான். அங்க இந்த டைம்ல ஜிசியும் ஜென்னோ 2 பேருமே ஓடி வராங்க. டீசன், எங்க 2 பேரோட ட்ரெஸ் எப்படி இருக்கு, ரெண்டுமே புதுசு, ஆனா இவங்க 2 பேரும் வித்தியாசமான பொசிஷன்ல இருப்பாங்களா. இதை பார்த்து அவங்க வேற விதமா யோசிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் என்ன வேற விதமா ஏதாச்சும் பண்ண போனாங்களான்னு. ஆனா நம்ம ஹீரோ தடுக்கிறான். ஆமா என்ன விஷயம், இப்போதைக்கு கூ ஃபேமிலி கிட்ட எல்லாம் இருந்திருக்கணும், எதுக்காக நீங்க இருக்க, ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? உடனே ஜிசியும், நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி பேசணும், அதுவும் தனியா அப்படின்னு இவங்க 2 பேருமே வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க ஜிசியும் வந்தவனே சொல்றான், பிரதர் நீங்க இது வரைக்கும் என்னென்ன பண்ணீங்க எல்லாத்தையும் வந்து சொன்னா. அந்த லூஷன் அவன் கிட்ட சண்டையிட்டது, 3 பேர் உங்களை தாக்க வந்தது, டாங் ஃபேங் இறந்து போன விஷயம், இந்த மாதிரி நிறைய விஷயத்த தனியா நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்க. அதனால எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, ஏதோ நான் தான் உங்களை அப்படியே கீழே இழுக்கிற மாதிரி. அதனால நான் என்ன ஆசைப்படுறேன்னா, நானும் ஸ்ட்ராங்கா மாறணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நான் வீக்கா இருக்கனால உங்களையும் அப்படியே ட்ராக் பண்ற மாதிரி இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு பேர்டனா இருக்க விரும்பல. நான் ஸ்ட்ராங்கா உங்களை மாதிரி ஆயிட்டா என்னால உங்களை ப்ரொடெக்ட் பண்ண முடியும், என்ன ப்ரொடெக்ட் பண்ண முடியும், முக்கியமா என்னோட அம்மாவையும் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அதனால என்னோட சூப்பர் பவர்ஸை நான் எப்படி கத்துக்கிறது, இதை உங்களால சொல்ல முடியுமா? இல்ல முடியாது, எனக்கு தெரியும் இதுதான் நீங்க சொல்லுவீங்கன்னு. ஏன்னா என்னோட சூப்பர் பவர்ஸ் அது வந்து ரொம்ப வீக்கா இருக்கு. வெறும் ஹீலிங் ஒண்டிதான் மற்றவங்களுக்கு பண்ணுமே. நான் சொன்னது சூப்பர் பவர்ஸுக்கு ஒண்டிதான் முடியாதுன்னு சொன்னேன். ஆனா அதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு, கல்டிவேஷன், அது நீ கத்துக்கோ. அது என்னால உனக்கு டீச் பண்ண முடியும். அது இதை விடவும் பயங்கரமானது. நெக்ஸ்ட் சீன்ல மூவோட ஃபேமிலியில அந்த விஷயம் தெரிய வருது. இந்த பிரதர் இன்லாவோட ஃபியான்சி அதாங்க அந்த லூ, அவங்க எந்த போயிட்டாங்கன்னு தெரிய வந்தோடனே ஹெட் கேட்டா அவரு சொல்றாரு, அதுக்கு காரணமா இருக்கிறது யாரு, நம்ம மூ. அவங்கள அங்க மூட்டி விட அங்க மூ மேல அவங்க ரொம்ப கடுப்பா வராங்க. ஆனா அதுக்கு முன்னாடி மூவும் சொல்றாங்க, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க, எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்க இதை பார்த்தே ஆகணும். அந்த கிறிஸ்டலை காட்டினோடனே அவங்க வாயை பொழக்கிறாங்க. இந்த கிறிஸ்டல் இருக்குல்ல, இது ஒரு எஸ் கிரேட்ல இருக்க கிறிஸ்டல், அவ்வளோ சீக்கிரத்துல கிடைக்கவே கிடைக்காது. ஆமா இது யாரு உனக்கு கொடுத்தா? வேற யாரு, மிஸ்டர் லீ, அவரு தான் இதை கொடுத்தாரு. நம்ம வச்சிருக்க மெடிசினல் பிளான்ட் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவரு கிரியேட் பண்ணாரு. அட இது வந்து நல்ல விஷயமா இருக்கு. அவரு நம்ம கூட கோஆப்ரேட் பண்றதுக்கு தயாரா இருக்காரா? எல்லாத்துக்குமே அவருக்கு ஓகே தான். ஆனா என்ன ஒண்ணு, நம்ம வச்சிருக்க இந்த மெடிசினல் ஹப் ஏரியா, இந்த இடத்துக்கு வர்றதுக்கான பர்மிஷன் அது வந்து வேணுமா? அவ்வளவுதானே, எல்லாத்துக்குமே ஓகே தான். ஒரு சைடு பிரதர் இன்லாக்கு பயங்கர கடுப்பா இருக்கு, இப்படி இந்த மாதிரி பர்சனை மூக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அவன் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கான். உடனே அங்க மூக்கிட்ட சோப் போற மாதிரி பேசுறான். என்னோட அன்பான நல்ல தங்கச்சியே மிஸ்டர் லீ இருக்காருல்ல, அவரு நம்ம ஃபேமிலிக்கு நல்லா யூஸ் ஆவாருன்னு நினைக்கிறேன். அதனால ப்ளீஸ் தயவு செஞ்சு அவரு கூட எனக்கு இன்ட்ரோவை கூட. ஆமா என்ன பேசின்னு இருக்கீங்க? இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க ஃபியான்சே, அதாவது என்னோட சிஸ்டர் இன்லா, உங்க இறந்து போனாங்க. அது கேட்டோன்னே பைத்தியம் மட்டும் எனக்கு பனிஷ்மெண்ட் தரணும் அப்படி இப்படி நீங்க சொன்னீங்க. ஆனா இப்போ அதெல்லாம் என்ன ஆச்சு? அட என்னம்மா நீ, தத்துவம்லாம் உனக்கு தெரியாதா? சில பல விஷயத்தை அடையிறதுக்கு சில பல விஷயத்த நம்ம இழக்கணும். அந்த வகையில இது வந்து கலைஞ்சு போகுது. உனக்கு வெக்கமே இல்லல. அங்க இருக்கிற அந்த பெரியவரு நம்ம மூக்கு ஒரு தண்டனையை கொடுக்கறாரு. நம்ம மூ வந்து சிஸ்டர் இன்லா இறக்கும் போது அங்க இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும் போதும் அந்த இடத்துல எதுவுமே பண்ணல. அதனால 3 மாசத்துக்கு தனிமையில நீ வாழ்ற மாதிரி இருக்கும். அங்க இதை கேட்டோடனே பிரதர்காரனுக்கா அவ்வளோ சந்தோஷம், அப்படியே சிரிக்கிறான். நான் மன்னிச்சிரு சிஸ்டர், ஏன்னா இப்போ எனக்கான டைம்னு நினைக்கிறேன். நான் அந்த கிறிஸ்டல் பிசினஸ் இருக்குல்ல, அதை நான் டேக் ஓவர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஹாஸ் அ உமனா நீ வீட்லயே இருக்கிறது பெட்டரா இருக்கும். கூடிய சீக்கிரத்துல ஒரு மேனை தேடி மேரி பண்ணு.
பிரதர், அதுக்கு நீங்க ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணாதீங்க. நான் நீங்க நினைக்கிற மாதிரி மிஸ்டர் லீ ஒன்றும் சாதாரணமான ஆள் இல்ல. அவ்வளோ சீக்கிரத்தில் அவர் கூட டீலிங்கை போட முடியாது. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ கல்டிவேஷனை சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பான்ல. அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ இவகிட்ட இருக்கிற சூப்பர் பவரை ஃபர்ஸ்ட் எடுக்கணும். இதனால அந்த வித்தியாசமான டெக்னிக் மூலமா அந்த சூப்பர் பவரை அவன் ரிமூவ் பண்றான். இதனால மெரிடியம் எல்லாமே அன்பிளாக் ஆயிடுச்சு. இப்போ ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியும் உன்னோட உடம்புல கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருக்கும். உனக்கே ஒரு மாதிரி வித்தியாசமா ஃபீல் ஆகும். ஆமா, ஏதோ ஒன்று வேகமா ஃப்ளோ ஆகிற மாதிரி இருக்கு. அப்படிதான் உன்னோட ஹார்ட்டை வச்சு ஃபீல் பண்ணு. உன்னோட கையில நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அந்த எனர்ஜியை வெளியில விடு. அதே மாதிரி ட்ரை பண்றா, ஆனா ரொம்ப கம்மியான அளவுல தான் வருது. அதனால ஜிசி கஷ்டப்படுறா, என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு. நம்ம ஹீரோ தான் அங்க சொல்றான், நீ நினைக்கிற மாதிரி இல்ல. இப்பதானே உன்னோட மெரிடியம் கிளியர் ஆயிருக்கு. உன்னோட சூப்பர் பவர்ஸ் அது வந்து போயிடுச்சு. ஆனா இதுக்கப்புறம் உன்னால கல்டிவேட் பண்ண முடியும். அங்க நல்லா நம்ம ஹீரோ ஸ்கேன் பண்ணி பாக்குறான். இவ உடம்புல இப்போ எத்திரியல் ரூட் அப்படின்னு ஒரு ரூட் வந்து இருக்கு. இவ கிட்ட இருக்கிற இந்த ஸ்பிரிச்சுவல் ரூட் இருக்குல்ல, இருக்கிறதுலயே ரொம்ப ரேரஸ்ட் ரூட். மூலமா ஒரு பயங்கரமான எனர்ஜியை அப்டெயின் பண்ண முடியும். போன வாழ்க்கையில ஒரு சீனியர் இருந்தாங்க, உங்ககிட்ட இதே பவர் இருந்துச்சு. உங்க ஹெவன் எர்த் இதெல்லாம் தாண்டி இம்மார்டல் உலகமே பயப்படுற அளவுக்கு அவங்களுக்குன்னு பங்கமான ஓனான டெக்னிக்ஸை அவங்களே கிரியேட் பண்ணாங்க. அந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டியோட இருக்கிற அந்த ரூட், அந்த ஸ்பிரிச்சுவல் ரூட் இவ உடம்புல இருக்கு. ஆமா, என்னாச்சு? எதுக்காக நீ சிரிக்கிற? இல்ல, உன்னோட குவாலிஃபிகேஷன் அது உண்மையிலேயே நல்லா இருக்கு. இப்போதைக்கு ப்ராக்டிஸ் பண்ணு, போக போக எல்லா விஷயமும் சரியாயிடும் இப்படின்னு நம்மளால போயிடறான். எங்கே இந்த எபிசோட முடியுது. இதுலயே நம்மளுக்கு தெரியுது ஜிசியும் ஒரு சாதாரணமான பொண்ணு இல்ல. அவளோட பவரும் ரொம்ப பங்கமா இருக்க போகுது. பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.